1999 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதுதான் காஸ்பல் ஸ்பார்க் மினிஸ்ட்ரீஸ். இது ஒரு சபை பாகுபாடற்ற மிஷனரி ஸ்தாபனமாகும். 37 மிஷனரிகள் ஒடிசா, சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா, ஹரியானா மற்றும் பீகார் ஆகிய மாநிலங்களில் மிஷனரி பணி செய்து வருகிறார்கள். நம் இந்திய தேசம் சுவிசேஷமயமாக்கப்படுவதை நம் தலைமுறை காணட்டும். ஜெபத்திலேயும் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காஸ்பல் ஸ்பார்க் ஊழியத்தின் சார்பாக அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். யாராவது ஒருவர் எடுத்து அவர் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் சத்தமாக வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது போதும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சில அனுபவத்தின் வழியாக ஆண்டவர் நம்மை நடத்தி வருவார். சில நேரங்களில் நாமே நமக்கு சில இடையூறுகளை நம்ம சம்பாதித்துக் கொள்ளுகிறோம். இதெல்லாம் மனுஷனுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற காரியங்கள். சில காரியங்கள் ஆண்டவரே நம்மை நடத்துகிறார். சில காரியங்களில் நாமவே போய் சில பிரச்சனைகளை மாட்டிக்கொள்ளுகிறோம். சில ஆசீர்வாதங்களுக்காக நம்ம காத்திருக்கிறோம். சில நன்மைகளுக்காக நம்ம வாஞ்சிக்கிறோம், ஜெபிக்கிறோம். கண்ணுக்கு எட்டுவதை போல தெரிகிறது. ஆனால் அதை பெற்று அனுபவிக்க முடியாமல் அது காணாமல் போய்விடுகிறது. கைக்கு எட்டிச்சு ஆனால் வாய்க்கு எட்டலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அனுபவமாக வந்திருக்கலாம். கை கூடி வருவதை போல இருக்கும், ஆனா அது வாய்க்காமல் போய்விடும். ஏதோ ஒன்று தடை பண்ணிக்கிட்டே இருக்குது, ஏதோ ஒரு தடை இருந்துகிட்டே இருக்குது. யாரோ ஒருத்தங்க தடை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கு முன்பதாக ஒரு அடைக்கப்பட்ட ஒரு கதவி போல சூழ்நிலைகள் இருக்கிறது. அடுத்தது என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. பிளாங்கா இருக்குது, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது. இதெல்லாம் பல நேரங்களில் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் சொல்லுகிற காரியங்கள். இன்றைக்கு அப்படிப்பட்டதான சூழ்நிலை இருக்கிற நமக்கு ஆண்டவர் தருகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், ஆண்டவர் ஒரு கதவை திறந்தால், ஆண்டவர் கதவை திறந்தால் நாம் பெற்றுக்கொள்கிற நன்மைகள், நாம் பெற்றுக்கொள்கிற ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள், ஆண்டவருடைய ஈவுகள் என்னென்ன என்கிற ஒரு 4 காரியத்தையும் ஆண்டவருக்கு நாம் நம்முடைய இதய கதவை திறக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் தருகிற நன்மை என்னென்ன அப்படிங்கிறதை பற்றியும் உங்களோடு கூட ஒரு 5 காரியங்களை பகிர்ந்து கொள்கிறேன். 4 ஆண்டவர் திறக்கிற காரியம். 1 நீங்களும் நானும் திறக்க வேண்டிய காரியங்கள். தொடர்ந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் வாசித்த இந்த வேத வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பூட்டுகிறதை எந்த மனிதனாலும் திறக்க முடியாது. அவர் திறந்ததை எந்த மனிதனாலும் அடைக்க முடியாது என்று நம்ம வாசித்தோம். இந்த பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் திறவுகோலை தந்திருக்கிறார் அல்லது ஆண்டவர் கதவை திறக்கிறார் என்றால் இன்றைக்கு நன்மைகள் நம்மை தேடி வரும். நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு. இந்த உலகத்துல மனிதன் சில காரியங்களை நமக்கு அடைத்து விடலாம். நமக்கு வர வேண்டிய நன்மையை பொறாமையினாலேயோ எரிச்சலினாலேயோ ஏதோ ஒரு காரியத்தினாலேயோ மனிதன் அடைத்து விடலாம். அல்லது நமக்கு சேர வேண்டிய நன்மையை, நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு உயர்வை மனிதன் பறித்து கொள்ளலாம். சில சட்டங்களை இயற்றி மனிதன் பறித்து கொள்ளலாம். ஆனாலும் நமக்காக ஆண்டவர் ஒரு வாசலை திறப்பார் என்றால், நமக்காக ஆண்டவர் ஒரு கதவை திறப்பார் என்றால் அந்த கதவை யாராலும் அடைக்க முடியாது. ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த உலகத்துல கதவுகள் அடைத்தாலும்
4 அல்லது 8 திசைகளில் இருந்து கதவுகள் அடைக்கப்பட்டாலும் மேல ஒரு கதவு இருக்கிறது. அந்த கதவை திறப்பதற்கு அதிகாரம் உடையவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவர் திறந்து விட்டால் அதை ஒருவரால் என்ன பண்ண முடியாது, அடைக்க முடியாது. வாசிப்போம். சங்கீதம் 78 23 வசனத்திலிருந்து அப்படியே 29 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 78 23 அவர் உயரத்திலுள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வருஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். இங்க பாருங்க, ஆசாப் என்கிற சங்கீதம் இயற்றக்கூடிய ஒரு தேவனுடைய மனிதர். சங்கீதத்தில் தாவீது நிறைய எழுதியிருக்கிறார், மோசே எழுதியிருக்கிறார். அதே போல இந்த ஆசாப் என்கிற சகோதரரும் நல்ல சங்கீதத்தை அவர் எழுதியிருக்கிறார். இந்த 78வது சங்கீதத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் 400 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் பிரயாணமாக வந்த அந்த ஆண்டுகள் அத்தனையிலையும் எப்படி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை, அவர் தெரிந்து கொண்ட ஜனங்களை, அவர் பெயர் சொல்லி அழைத்த ஜனங்களை அற்புதமாக வழி நடத்தினார், அற்புதமாக போஷித்தார் என்பதை குறித்து ஒரு சுருக்கமாக ஒரே சங்கீதத்தில் அவர் எழுதி முடித்து விடுகிறார். அந்த சங்கீதத்தில் தான் இந்த 23 29 வரைக்கும் எப்படி ஆண்டவர் வானத்தின் கதவுகளை திறந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை போஷித்தார் என்பதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு அவர் கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்தார். மேகத்திற்கு மனிதனால் கட்டளையிட முடியுமா? அல்லது ஆண்டவர் கட்டளையிட்ட அந்த மேகத்திற்கு மனிதனால் ஒரு தடையை ஏற்படுத்த முடியுமா? அந்த கதவை இந்த உலகத்தில் இருக்கிற மனிதனால் சட்டம் போட்டு அடைக்க முடியுமா? முடியவே முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வானத்திலிருந்து ஆசீர்வாதம் நமக்கு வரும் பொழுது, வானத்திலிருந்து நன்மைகள் வரும் பொழுது அந்த நன்மைகளை ஒரு மனிதனாலும் தடை செய்ய முடியாது. அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நமக்கு ஒத்தாசை பரத்திலிருந்து வருகிறது. சில நேரங்களில் ஒத்தாசைக்காக, சகாயத்திற்காக, நன்மைக்காக உலக மனிதனை நாடி நம்ம சொல்லுகிறோம். ஆனால் அதற்கு முன்பதாக நாம் ஆண்டவரை நாடி சென்றோம் என்றால் ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதன் மூலமாக நமக்கு நன்மையை ஆண்டவர் தருவார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய இந்த 400 ஆண்டு கால இந்த பிரயாணம், அவர்கள் உழைக்காமல், அவர்கள் எந்த விதமான கடினமான எந்த வேலையும் செய்யாமல் ஓசி சாப்பாடு, அதுவும் வானத்திலிருந்து அருளப்பட்ட மன்னா. அடுத்த வசனம் வாசிங்க. மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வருஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். இவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் பாருங்கள். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். அடுத்த வசனம். ஆகாசத்திலே கீழ்காற்றை வரப்பண்ணி தம்முடைய வல்லமையினால் தென்றலையும் வீசச் செய்து மாம்சத்தை தூளத்தனையாயும் சிறகுள்ள பறவைகளை கடற்கரை மணலத்தனையாயும் வருஷிக்க பண்ணி. அதாவது எண்ணிக்கை கடங்காத, இன்றைக்கு நம்ம ஒரு மட்டன் வாங்க போனோம்னா 1/4 கிலோ 1/2 கிலோன்னு கேட்டுட்டு இருக்கிறோம்ல. ஆமா, ஏன்னா ரேட் அந்த அளவுக்கு இருக்கிறது. ஆனா அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, இந்த 400 ஆண்டு காலம் ஒரு நாளும் அவர்கள் பட்டினியாக இருக்கவில்லை. ஆண்டவர் அற்புதமாக போஷித்தார். மாம்சத்தை தூளத்தனையாயும் சிறகுள்ள பறவைகளை கடற்கரை மணலத்தனையாயும் வர்ஷிக்க பண்ணி அவைகளை அவர்கள் பாளையத்தின் நடுவிலும் அவர்கள் கூடாரங்களை சுற்றிலும் இறங்க பண்ணினார். இருக்கிற இடத்திலே வந்துருச்சு. அடுத்தது, அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள். அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள். இதுல 2 வார்த்தையை நான் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒன்று, 25 வசனத்துடைய பின்பகுதியில ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். அடுத்தது கடைசி வசனத்துல அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள்.
திருப்தி அடைந்தார்கள். வானத்திலிருந்து ஆண்டவர் அந்த கதவை திறக்கும் பொழுது நமக்கு ஒரு திருப்தியான பூரணமான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிற தேவனாக அவர் இருக்கிறார். யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையின் அத்தியந்த காலத்துல அவன் இறப்பதற்கு முன்பதாக தன்னுடைய அத்தனை பிள்ளைகளையும் தன் பக்கத்துல வரவழைத்து எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். எல்லாருக்கும் வித்தியாசமான ஆசீர்வாதங்கள். இதை ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தில் இங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுடைய குணாதிசயங்களின் அடிப்படையில் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நல்லா கவனிச்சிருங்க, அவர்களுடைய குணாதிசயங்களின் அடிப்படையில். ஏன் இதை நான் வலியுறுத்தி சொல்லுகிறேன்னா, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிற தகுதி என்னன்னா கேரக்டர்ஸ், குணாதிசயங்கள். ஒவ்வொருத்தருடைய ரூபனுடைய குணம் என்ன, அதற்கேற்ற நன்மை ஆசீர்வாதம். அப்படியே சொல்லிட்டு வரும் பொழுது 25ஆம் வசனம் வரும் பொழுது அந்த 24, 25 வசனங்களில ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது, அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாய் இருப்பார், சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, அவர் உயரே வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களாலும். நல்லா கவனிங்க, உயரே வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும், கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும், ஸ்தானங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். யோசேப்புக்கு யாக்கோபு கொடுக்கிற ஆசீர்வாதம் 3 ஆசீர்வாதங்கள். வானத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம், பூமியிலிருந்து வருகிற ஆசீர்வாதம், ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதத்தால உன்னை ஆசீர்வதிப்பார் என்று அருமையான ஆசீர்வாதத்தை யாக்கோபு அங்க சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வானத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் உண்மையாகவே வித்தியாசமான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும்ல. ஆமா, இந்த பூமியிலிருந்து வருகிற ஆசீர்வாதங்கள் நிறைய இருக்கு, நமக்கு எல்லாம் தெரியும். நம்ம அதிகமாக இந்த பூமியிலிருந்து வருகிற ஆசீர்வாதத்திற்காகத்தான் நம்ம அதிகமாக ஜெபிக்கிறோம். இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆசாப் சொல்லுகிறார், அந்த வானத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம், மேகங்களுக்கு கட்டளையிட்டு அதிலிருந்து வருகிற ஆசீர்வாதம், தூதர்கள் உண்ணுகிற அந்த ஆகாரம், அந்த போஜனம், திருப்தியாக அவர்கள் சாப்பிட்டார்கள், குறைவின்றி ஆண்டவர் நடத்தினார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் வானத்தின் கதவுகளை திறக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில குறைவில்லாத திருப்தியான சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவதாக நீங்க பார்த்தீங்கன்னா அருமையானவர்களே, ஒரு முறை நம்முடைய மிஷனரி ஒருத்தர் ஒரு சாட்சி சொன்னார். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு நாள் ஒரு தீர்மானம் எடுத்தாராம். ஆண்டவரே, எங்க வீட்டில் யாரெல்லாம் வருகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் திருப்தியா சாப்பாடு போட்டு அனுப்பணும். ஏன் எனக்கு அந்த ஒரு ஆசை அப்படின்னு சொன்னா, ஒரு காலத்துல நான் ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு கூட நான் கஷ்டப்பட்டேன். ஹோட்டல்ல பாத்திரம் கழுவுவேன், மீதி இருக்கிறத அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களா, அதை எடுத்துட்டு போன பிறகுதான் வீட்டில் சாப்பாடு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையெல்லாம் எங்க வீட்டில் இருந்துச்சு. அதனால இப்போ ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பின்பு, ஆண்டவருடைய ஊழியத்திற்கு வந்த பின்பு ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆகவே எங்க வீட்டுக்கு வர்றவங்களுக்கு எல்லாம் திருப்தியா நான் சாப்பாடு போட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒரு தீர்மானம் எடுத்தேன் அப்படின்னு சொன்னார். நான் அப்போ சந்தோஷமா அதை கேட்டுட்டு இருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அண்ணே, ஒவ்வொரு மாதமும் நான் எங்க வீட்டுக்கு தேவைக்கு மிஞ்சி அரிசி மூட்டையா வாங்கி வச்சிருவேன். ஏன்னா யாராவது வந்துட்டாங்கன்னா அந்த நேரம் போய் அரிசி வாங்கக்கூடாது. எங்க வீட்டில் எங்க அப்பா அம்மாட்ட, என் மனைவிட்ட நான் சொல்லி இருக்கிறேன், யார் வந்தாலும் சாப்பாடு கொடுக்காம, சோறு கொடுக்காம அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறேனே. அப்போ நான் கேட்டேன், நம்ம ஊழியத்திலேருந்து கொடுக்குற உதவித்தொகை ரொம்ப கம்மியான தொகை, நீங்கள் இவ்வளவு சாப்பாடு செய்து போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சம்பளம்லாம் பத்தாத அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு காரியத்தை சொன்னார். அதுதான் நான் சொல்ல வர்றேனே,
ஒரு நாள் அவங்க அம்மா வந்து சொன்னாங்களாம், தம்பி இந்த மாசம் அரிசி எடுத்துக்கிட்டே இருக்கேன், வந்துகிட்டே இருக்கு, அந்த மூட்டை இன்னும் காலி ஆகல அப்படின்னு சொல்றாங்கண்ணே. அது உண்மையாகவே அதுக்கு பிறகு அந்த மாதம் யாரெல்லாம் வந்தா, எத்தனை பேருக்கு நாங்க சமைச்சோம் அப்படிலாம் பார்த்தா, ஆனா அது உண்மையாகவே பத்திருக்காது. ஆனா காலியாகவே இல்லை, காலியாகவே இல்லை. ஆண்டவர் இப்படி அற்புதமாக நடத்துகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களில் ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை அல்லது நம்முடைய தீர்மானத்தை ஆண்டவர் கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இதெல்லாம் ஒருவேளை உலக மனுஷன் நம்ம சொன்னா அதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல, நிஜம் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி ஆண்டவர் அன்றைக்கு 5 அப்பத்தி 2 மீனையும் கொண்டு 5000 பேர், 5000 புருஷர்கள், அதுக்கு பிறகு பெண்கள், சிறு பிள்ளைகள் அத்தனை பேரையும் திருப்தியாக போஷித்து, மீதி எவ்வளவு? 5 2 மீனுமா? இல்ல இல்ல, ஆமா, நம்முடைய தேவன் பெருக செய்கிற தேவன். ஹல்லேலூயா. பெருக செய்கிற தேவன். அவர் வானத்தினுடைய கதவை திறப்பார் என்றால் அதனுடைய ஆசீர்வாதம் திருப்தியாக இருக்கும், சம்பூர்ணமாக இருக்கும். இரண்டாவதாக, ஆண்டவர் கடினமான காரியங்கள் என்று நம்ம நினைக்கிற காரியங்கள், இதெல்லாம் எப்படி நடக்கும் என்று சொல்லி நம்ம நம்ப முடியாத, நம்முடைய மூளையில யோசித்து பார்க்க முடியாத காரியங்கள். ஒரு உடன் டோர், மரத்தால் செய்யப்பட்ட ஒரு டோர், பொதுவாக நம்ம எல்லா வீடுகளையும் போட்டிருக்கோம். அதை உடைக்க முடியாதா? என்ன உடைக்க முடியுமா? முடியாதா? முடியும். இல்லை, ஒரு கோடரி எடுத்துட்டு வந்து 4 வெட்டு வெட்டினா திறந்துடும். இரும்புனால ஒரு டோர் போட்டா உடைக்க முடியுமா? முடியாதா? அதுவும் முடியும், ஆனா இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படணும். இதே இது வெண்கலத்தில் போட்டா ரொம்ப கடினம், இல்ல, ரொம்ப கடினம். பொதுவாக இப்படிப்பட்டதான கடினமான கதவுகளையும் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக, அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக ஆண்டவர் திறக்கிற தேவன். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏசாயா 45 4ஆம் வசனம். வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பாள்களை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும். ஏன் ஆண்டவர் வெண்கல கதவுகளை உடைக்கிறார், இருப்பு தாழ்பாள்களை ஆண்டவர் முறிக்கிறார் என்றால், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும், ஒளிச்சு வச்சிருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். போதும். அப்ப ஆண்டவர் கடினமான அந்த கதவு, திறக்க முடியாத அந்த கதவு, மிகவும் பெரிய பூட்டு போட்டு, தாழ்பால் போட்டு, ரொம்ப சேஃப்டியாக, பத்திரமாக, யாரும் அதை எடுத்துடக்கூடாது என்று பத்திரப்படுத்தி வைத்திருக்கிற அங்க உள்ள அந்த பொக்கிஷம், அந்த காரத்தில் இருக்கிற பொக்கிஷம், அதெல்லாம் ஆண்டவர் அந்த வெண்கல கதவை உடைத்து, இருப்பு தாழ்பால்களை முறித்து, அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும், வாசிங்க. வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பால்களை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும், உனக்கு கொடுப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நமக்கு தருவதற்காக, ஒளிப்பிடத்துல யாரும் போய் அதை எடுத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கிற அந்த பொக்கிஷத்தையும் புதையலையும் ஆண்டவர் நமக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நான் ஒரு காலத்தெல்லாம் யோசித்திருக்கிறேன். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நம்ம அனுபவிக்க முடியுமா? ஆனால் எதெல்லாம் அப்படி நினைச்சோமோ அதெல்லாம் ஆண்டவர் வாய்க்க பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஆண்டவர் தருவார். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், இந்த வாக்குத்தத்தத்தை யாருக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் என்றால், கோரேஸ் என்கிற ராஜாவுக்கு கொடுக்கிறார். அவன் என் மேய்ப்பன் என்று சொல்லுகிறார், என் ஊழியக்காரன் என்று சொல்லுகிறார், என்னுடைய ஆலயத்தை கட்டுகிறவன் என்று சொல்லுகிறார், எருசலேமை பார்த்து கட்டப்படு என்று சொல்லுகிற அந்த
கோரேஸ் என்கிற ராஜாவுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் தான். ஆனால் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அது சொந்தமாக மாறுகிறது. ஹல்லேலூயா. முடியாது என்று நினைக்கிற காரியங்களை கூட ஆண்டவர் முடிக்கிற தேவனாக இருக்கிறார். பொக்கிஷம், விலை மதிக்க முடியாதவைகள், அதே போல புதையல்கள், தங்கம் வெள்ளி. பழைய காலத்துல தான் இந்த ராஜாக்கள் அல்லது சாதாரண மக்கள் கூட பாதுகாப்பா வைப்பதற்கு அன்றைக்கு பேங்க் கிடையாது, லாக்கர் கிடையாது, சேஃப்டி கிடையாது. அதனால மண் பானைகளுக்குள்ள வைத்து அதை பத்திரப்படுத்தி மண்ணுக்குள்ள தான் புதைச்சி வைப்பாங்க. அது அதுக்கு பிறகு எடுக்காமல கூட போய்விடலாம். திடீரென்று யாருக்காவது கிடைக்கும் அந்த காலத்துல இல்ல. ஆமா. ஸோ அப்படிப்பட்ட காரியங்களை கூட ஆண்டவர் நமக்கு தருகிற தேவன் என்று வேதத்தில் நம்ம வாசிக்க முடிகிறது. மூன்றாவதாக அருமையானவர்களே, ஆண்டவர் திறக்கிற கதவு எப்படிப்பட்ட ஒரு கதவு? அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை யாராவது வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 19-20. கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து நீங்கள் போய் தேவ ஆலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான். அருமையான தேவனுடைய பிள்ளை, இங்க கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து என்று நம்ம வாசிக்கிறோம். நம்மை உள்ள தள்ளி நம்மை அடைத்து வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கதவு. பேதுருடைய வாழ்க்கையில அன்றைக்கு ஆசாரியர்கள் மூப்பர்கள் பொறாமை கொண்டு, ஏன்னா இந்த 5ஆம் அதிகாரத்துல நீங்க ஆரம்பத்துல நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா பேதுரு மூலமாக அநேக அற்புத அடையாளங்களை ஆண்டவர் செய்து வருகிறார். ஆங்காங்கு பேதுருவை பற்றிய பேச்சுக்கள் அடிபட்டு கொண்டே இருக்கிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் பேதுரு மூலமாக நடைபெறுகிறது. பிணியாளிகளை, வியாதியஸ்தர்களை படுக்கையில வைத்து, கட்டில வைத்து தூக்கி கொண்டு வந்து வீதிகளில வைத்து பேதுருடைய நிழலாகிலும் பட்டா சுகம் கிடைக்கும் என்கிற அந்த நம்பிக்கையில கொண்டு ஜனங்களை வீதிகளில் கொண்டு வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் வல்லமையாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல பேதுருவை பயன்படுத்தி வந்த அந்த நாட்களில பொறாமையினாலே சிறைச்சாலையிலே அடைத்து விடுகிறார்கள். செயல்பட முடியாதபடிக்கு அவன் அடைக்கப்பட்டிருக்கிறான். பொறாமையினால அவனை உள்ள கொண்டு அடைத்து வைத்து இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தேவதூதன் வந்து அந்த சிறைச்சாலையுடைய கதவை திறக்கிறான். திறந்து வெளியே போகும் பொழுது ஒரு கண்டிஷன், நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள், இந்த ஜீவ வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்று, அதற்காகத்தான், அந்த நோக்கத்திற்காகத்தான் அந்த கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட கதவு நான் அதை தியானிக்கும் பொழுது எனக்கு மனசுல பட்ட ஒரு வெளிப்பாடு என்ன அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தாழ்வு மனப்பான்மை என்கிற ஒரு கதவை இன்றைக்கு முன்னாடி கொண்டு தடுத்து வைத்திருக்கிறான் பிசாசு. என்னால முடியாது, எனக்கு அந்த அளவுக்கு படிப்பறிவு இல்லை, என்னைக்கு அப்படி சொல்லவே சொல்லாதீங்க. ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்டதுல அநேகம் பேர், கணிசமான நபர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் தான். ஆமா, ஆண்டவர்களை பயன்படுத்தலையா? பேதுரு என்ன படித்தாரு? ஒருவேளை பவுல் மெத்த படித்தவர், ஆனால் பேதுருலாம் படிக்காதவர்கள் தான். ஆனால் அவர்களை கொண்டுதான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். ஆகவே என்றைக்குமே எனக்கு படிப்பறிவு இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே ஒரு சுவரை வச்சு கொள்ளாதீங்க, ஒரு கதவை வைத்துக் கொள்ளாதீங்க, ஒரு தாழ்பாலை வைத்துக் கொள்ளாதீங்க. அது ஆண்டவரால் பயன்படுத்தப்படுவதற்கு தடையாகவே இருக்கும். அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா, ஐயோ எனக்கு வசதியே இல்லை, எனக்கு இந்த பணம் இருந்துச்சுன்னா நான் இதை செய்திருவேன். ஊழியத்திற்கு பணம் ஒருவேளை அவசியமாக இருந்தாலும் பணத்தினால ஊழியம் தடைப்படவே படாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. பணம் இருந்தா ஊழியம் செய்வேன் அப்படின்னா ஒரு நாள் ஆண்டவர் பணத்தையும் தரமாட்டேன். ஆமா, நான் செய்வேன், ஆண்டவர் தந்தாலும் தராட்டி நான் செய்வேன் அப்படின்னு நம்ம என்றைக்கு காலடி எடுத்து வைக்கிறோமோ அன்றைக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் தருவார். இது நம்மளாவே நமக்காக போட்டுக்கொள்ளுகிற ஒரு கதவு. இப்படிப்பட்ட கதவையும் ஆண்டவர்
திறக்கிறார். அவர் திறந்த பிறகு நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று இந்த ஜீவ மார்க்கத்தை, இந்த ஜீவ வசனத்தை ஜனங்களுக்கு போதியுங்கள். என்றைக்குமே நமக்கு முன்னாடி ஒரு கதவை நம்மளாவே போட்டுக்கொள்ளவே கூடாது. எனக்கு தெரிந்த சில நபர்கள்லாம் உண்டு. எங்களோடு கூட பைபிள் காலேஜ் படித்த ஒரு அண்ணன், 4 வருஷம் வயதில் மூத்தவர் தான், நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் உண்டு. எங்கள் கிளாஸ்லேயே அவர் தான் பெஸ்ட் ஸ்டூடெண்ட். அசைன்மெண்ட் எழுதணும்னா ஃபஸ்ட் அவர் தான் கொண்டு கொடுப்பார். இல்லை, ஆமாம். ஆனால் ஒரு ஜெபம் கூட பண்ண மாட்டார். ஏன் அப்படின்னா, தப்பாக ஏதாவது பண்ணிட்டா அவங்களாம் மற்றவங்க தப்பாக நினச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி எதுவுமே செய்ய மாட்டார். ஆனால் அவர் தான் பெஸ்ட் ஸ்டூடெண்ட். இல்லை, ஆமாம். பாருங்க, அவராகவே அவருக்கு போட்டுக்கொண்ட ஒரு கதவு. இதனால ஆண்டவரால் அவரை பயன்படுத்தவே முடியவில்லை. பைபிள் காலேஜ் 4 வருஷம் படிச்சு என்ன பிரயோஜனம்? பெஸ்ட் ஸ்டூடெண்டாக அவார்டு எடுத்து என்ன பிரயோஜனம்? என்றைக்குமே இந்த தாழ்வு மனப்பான்மை, என்னால் முடியாது, எனக்கு தெரியாது, எனக்கு அனுபவம் இல்லை, இது இருந்தா செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய ஊழியத்தில் ஒரு நாளும் உங்களுக்கு நீங்களாகவே ஒரு கதவை போட்டுக்கொள்ளாதீர்கள். அந்த கதவையும் ஆண்டவர் உடைத்து நீங்க போய் இந்த ஜீவ வசனத்தை பிரசங்கியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டாங்க. ஆனால் முடங்கி போகவில்லை. அங்கேயும் ஆண்டவரை துதித்தார்கள். ஆண்டவர் எல்லா தடைகளையும் ஆண்டவர் உடைத்து போட்டார். நம்முடைய தேவன் தடைகளை உடைக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். கிறிஸ்துவின் சுவிசேஷம் பறைசாற்றப்பட உங்களின் பங்கு என்ன? மிஷனரியை தாங்கலாம், ஆலயம் கட்டி கொடுக்க முன் வரலாம், இம்மாணவர்களின் படிப்பு தேவைகளை சந்திக்கவும் உதவி செய்ய முன் வரலாம். ஆதிவாசி பிள்ளைகளின் வாழ்வு வளம் பெற இலவசமாக பள்ளிகள் நடத்தப்பட்டும் வருகிறது. தொடர்ந்து ஊழியத்தை உங்கள் அனுதின ஜெபத்தாலும் உதாரத்துவமான உங்கள் காணிக்கையாலும் தாங்குங்கள்.